நம்ம பட்டாசு வெடிக்கிறத விட்டுட்டு எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் பட்டாசு தான் வெடிச்சிட்ருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். வீட்டில் அப்படியே எந்திரிச்சோடனே பட்டாசு ஜாலியாக வெடிச்சிட்டு என்ன சொல்கிறது, அதை மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாருமே பட்டாசு வெடிக்கிறது இல்லை, எங்கேயுமே சவுண்டை காண, பட்டாசு இல்லை. தீபாவளி பண்டிகையே வந்து என்ன சொல்கிறதுனா அந்தளவுக்கு சிறப்பெல்லாம் போயிடுச்சு. அங்கங்கே வெளியே போகிறாங்க, ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. முன்னாடியில் வீட்டில் முறுக்கு, லட்டு, தட்டை வடை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வீட்டோட மக்கள் ஜாலியாக இருப்பாங்க. பாருங்கள், அங்கே எங்கேயும் சுற்றிட்டு வெளியே சாப்பிட்டு தீபாவளிக்கு ஊரில் இல்லாமல் பட்டாசு வெடிக்காமல் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகமாக போயிட்டுருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, அது கூடவே நம்மளும் பயணிப்போம். எல்லோரும் சேர்ந்து குட்டையில் உழுகிறோன்னா நம்மளும் சேர்ந்து தான் உழுகணும். அதனால் நாங்கள் வந்து இப்போ அப்படியே கோத்தகிரி வரைக்கும் போகலாம். பிளானே இல்லை, எங்கே போகிறதுன்னா பிளான் இல்லை. சரி, போர் அடிக்குதுண்ணா, சரி எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரி ரூட்டில் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ மேட்டுப்பாளத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் எப்படி தீபாவளி போயிட்டுருக்கு மக்களே? கமெண்ட் பண்ணுங்கள். பட்டாசு சேஃபாக வெடிங்க, பட்டாசு சேஃபாக வெடிங்க. தீபாவளி அன்றைக்கே சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நாளைக்கு தான் வரும், நாளைக்கு நாளான்னைக்கு தான் வரும். எப்படி தானோ அப்படி தான் இருக்குது. சரி, எனிவே லேட்டாக வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சரி, வண்டி எடுத்துமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர், ஜஸ்ட் 400 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சரி, எங்கேயும் போகலை. பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம ஊர் பக்கத்தில் அன்னூர்லேருந்து கோத்தகிரிக்கு கூட போயிட்டு வரலைன்னா அது ரொம்பவுமே ஃப்ரீயாக போயிடும். பைக்கில் வேறு பெட்ரோல் இல்லை, ஸ்பீடு எங்கேயுமே இல்லை. சரி, ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் அடித்து மெயின்டைன் பண்ணலான்னா எங்கேயுமே ஸ்பீடு இல்லை அன்னூரில். நானும் 4-5 பக்கம் பார்த்துட்டேன், எங்கேனாச்சும் ஸ்பீடு இருக்குமான்னு பார்ப்போம். அண்ணா ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு இல்லைங்க. சரி, ஓகேண்ணா, ஒரு 500 போடுங்கண்ணா. எந்த இடத்துல இருக்குங்க? நீங்கள் ஊட்டி போகிறீங்களா? ஆமாம், ஊட்டி தான். ஊட்டி ரோட்டில் ஆத்துப்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்குங்க, பிஸ்மியில் இருக்குங்க. அங்கே 3 பங்கு இருக்குது, பெரிய பங்கு இருக்குது. சரி, பரவாயில்ல விடுங்க, அப்படியே முன்னாடி ரைட்டில் கட்டாகும். பரவாயில்ல, அடிங்க, நார்மலாக அடிங்க. நார்மலாக அடிக்கிறீங்களா? 500 கிடைச்சிருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த இஃப்டெக்ஸ்னு ஒரு ஆயில் ஒன்று இருக்குது. ஓகே, அது நீங்கள் அங்கே வாங்கி வச்சிட்டிங்கன்னு இல்லாத இதில் அதில் ஒரு 20 ml மிக்ஸ் போட்டால் போதும். மிக்ஸ் பண்ணால் போதும் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஹில்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி வருமா ஸ்பீடுக்கு? அதுக்கும் அதில் சேம் குவான்டிட்டி தான், சேம் இதுதாங்க. அளவுலையே அதில் குவான்டிட்டி அது உள்ளே வர உங்களுக்கு டென்சிட்டி தான் மாறும். ஆமாம். ஆல்ரெடி நம்ம வண்டியில் பெட்ரோல் இருந்துச்சுங்க, டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சாட்ருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக கேட்டது. மைலேஜ் எல்லாம் எதுவும் செக் பண்ணல இப்போ வரைக்கும், என்ன மைலேஜ் கிடைக்கும் தெரியலைங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும், 2 சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 25 வரைக்கும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 25 to 27. ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 33 ப்ளஸ் கிடைக்கலாம் அப்படின்னு, 30 கிடைக்கலான்னு என் தம்பி 380 தான் வச்சுருக்கான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாடலு. ஸோ அவனுக்கு 30+ to 32+ வரைக்கும் கிடைக்குது லாங் போனால். நம்ம லோக்கலே ஓட்டினாலும் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஒரு 70 to 80, 90 மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக மைலேஜ், நல்லா மைலேஜ் கிடைக்குங்க. இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது தான் மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். தீபாவளிக்கெல்லாம் புது துணியெல்லாம் எடுக்கல, இருக்கிற பழைய பேண்ட்டும் ஜீன்ஸும் சரி டிஷர்ட்டும் ஜீன்ஸும் தூக்கி போட்டாச்சு. துணி எடுக்கிறதுக்கு கூட தோண மாட்டேங்குது, கமிட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்குது.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொழப்பு. வேறு தீபாவளிக்கெல்லாம் மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா எல்லாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க நம்மளையும் மாதிரியே. நான்லாம் சின்ன வயசாக இருக்கிற மக்களே வீடு விட்டே வெளியே வர மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே, அதாவது ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போதெல்லாம், ஈவன் ஒரு 15 வயசு இருக்கும்போதும் கூட என்ன சொல்கிறது, ஜோப்புலையெல்லாம் பட்டாசை கொட்டிட்டு ரோடாக சுற்றி வெடிச்சிட்டு இருப்போம். தவளைக்கு வைக்கிறது, ஓனானுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி. அதெல்லாம் முடிஞ்சு காலிலேருந்து ஒரு பட்டாசும் கூட நான் வெடிக்கலீங்க. ADV சிறப்பாக இருக்குங்க மக்களே, சிறப்பான ஒரு பைக். ஐநூறு 400 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. செயினில் லைட்டாக லூஸாக இருக்குது மக்களே. ஃபஸ்ட் சர்வீஸில் தான் பண்ணணும். அவர் மாதிரி மைனஸ் என்ன, அதாவது ரைட் சைடு ஃபுல்லாக டேர்ன் பண்ணும்போது பிரேக் பேட்ஸ்லேருந்து சவுண்டு வருது. எல்லாத்துக்கும் அந்த இஷ்யூ இருக்கான்னு தெரில, பட் சவுண்டு வருது. அவங்க கேட்டதுக்கு, சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிரேக் பேட்ஸ் வந்து ஏதாவது உரையிலாங்க, நீங்கள் வண்டி கொண்டு வந்து விடுங்க, நான் வந்து ஃபுல்லாக கழட்டி பார்த்து கம்ப்ளைண்ட் இருந்தால் மாற்றி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஏதோ வேலை இருக்கும்போது விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம மேட்டுப்பாளத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். எல்லோரும் இங்கே வெளியே தான் போயிட்டுருக்காங்க ஜாலியாக.